வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்க அதில் ஆல்னு கிளிக் பண்ணுங்க அப்பதான் நான் போற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு முசி டிப்ஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ முருங்கை இலை ஃபேஸ் பேக் தான் பார்க்க போறோம். இதோட பெனிஃபிட்ஸ், இது எப்படி இந்த ஃபேஸ் பேக் நம்ம பண்ண போகிறோம் எல்லாமே இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த முருங்கை இலை ஃபேஸ் பேக்கில் அதிகமாக நியூட்ரிஷன்ஸ் இருக்குது. அதே மாதிரி விட்டமினில் ஏசிஇ இருக்குது. இந்த சி நம்ம ஃபேஸை நல்லா எங்காக வச்சுக்க ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணும்போது நம்ம ஃபேஸில் உள்ள விங்கிள்ஸ், ஆக்னி மார்க் இதெல்லாமே நல்லா க்யூர் ஆகும். அது விங்கிள்ஸ் ஃப்யூச்சரில் வராமல் இது பாதுகாக்கும் இந்த ஃபேஸ் பேக் நம்ம யூஸ் பண்ணிட்டு வர. அதே மாதிரி நம்ம ஃபேஸ் ரொம்ப டல்லாக இருந்தாலும் இந்த ஃபேஸ் பேக் போட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேஸ் நல்லா பிரைட் லுக்காக காட்டும். இந்த முருங்கை ஃபேஸ் பேக் நம்ம பயன்படுத்திட்டு வரும்போது நம்மளோட செல்ஸில் நல்ல நியூ செல்ஸில் க்ரோத் ஆகும். அதே மாதிரி நம்ம செல்லை டேமேஜ் பண்ணாமே காக்கும். இது நம்ம யூவி ரேஸ்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணும் இந்த ஃபேஸ் பேக்கு. அது மட்டும் இல்லாமல் இது நம்ம ஃபேஸில் லார்ஜ் ஓப்பன் போர்ஸ்லாம் கூட நல்லா ரெடியூஸ் பண்ண பார்க்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்கின் நல்லா பூஸ்ட் பண்ணும். கொலாஜின் லெவலில் நல்லா பூஸ்ட் பண்ணி நம்ம ஓப்பன் போர்ஸில் நல்லா டைட்டன் பண்ண ஹெல்ப் பண்ணும் இந்த ஃபேஸ் பேக். இந்த ஃபேஸ் பேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதை நீங்கள் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இலையை நல்லா வாஷ் பண்ணிட்டு தான் நம்ம யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி நல்லா தண்ணி போட்டு வாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இப்போ வாஷ் பண்ண இலையெல்லாம் அதில் மாற்றிக்கிறேன். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு நான் ஹனி ஆட் பண்ணிக்கிறேன். தேன் ஆட் பண்ணிக்கோங்க. தேன் நம்ம ஸ்கின் நல்லா சாஃப்டாக வச்சுக்க ஹெல்ப் பண்ணும். இதில் ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு கம்மியாக மஞ்சள் தூள் எடுத்துக்கோங்க. கஸ்தூரி மஞ்சள் தூள் எடுத்துக்கோங்க. கஸ்தூரி மஞ்சள் தூள் இல்லை அப்படின்னா நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற சமையலுக்கு யூஸ் பண்ணுற மஞ்சள் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு சாண்டல்வுட் பவுடர், சந்தன பவுடர் எடுத்திருக்கேன். இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த ஃபேஸ் பேக் நீங்கள் வாரத்துக்கு 2 டைம் பயன்படுத்திட்டு வரும்போது நல்ல ரிசல்ட் கொடுக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஃபேஸ் பேக் நீங்கள் நல்லா உங்கள் ஃபேஸை வாஷ் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அது நல்லா ட்ரை பண்ணக்கப்புறம் இந்த ஃபேஸ் பேக்கை உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணுங்கள். நல்லா எல்லா பக்கமும் நல்லா அப்ளை பண்ணுங்கள். ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள். கண்ணை சுற்றி தவிர மற்ற ஃபேஸ், நெக் எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிக்கோங்க. இது பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த மாதிரி வீடியோஸ் தெரிஞ்சுக்க நம்ம முசி டிப்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், கீப் சப்போர்ட்.